ஹலோ, குட் ஆஃப்டர்நூன் மேடம். குட் ஆஃப்டர்நூன் மேம். பள்ளிக்கரணையிலேருந்து வரீங்க. எஸ் ஓகே. எப்படி ஆக்ஸி ப்ளஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியும்? மேம் இன்ஸ்டாகிராமில் தான் மேம் வீடியோ பார்க்கும்போது அப்படியே தெரியும் மேம். பார்த்துட்டு வரும்போது என்ன நினச்சி என்ன யோசிச்சுட்டு வந்தீங்க? மேம் எனக்கு ரொம்ப வருஷமாகவே அந்த பீரியட்ஸ் வந்து இரெகுலராக இருக்கிறது இருந்துச்சு மேம். நான் ட்ரீட்மெண்ட் எடுக்காமலாம் இல்லை, இந்த நார்மலாக இருக்க அந்த கைனகாலஜிஸ்ட்டில் போயிருக்கேன். அந்த டேப்லெட் போட்டால் மட்டும்தான் மேம் அது வரும். அப்படி போட்டால் பீரியட்ஸ்? ஆமாம். அப்படியுமே அது பில்ஸ் போட்டுமே அவங்க கொடுத்த டோசேஜில் அது வந்தது அப்படிலாம் இல்லை. அவங்க 15 days கொடுத்தாங்கன்னா அது 30 days வரைக்குமே எனக்கு வராது. அப்படி வந்தாலும் ரொம்ப வலிக்கும், அந்த மாதிரி ரொம்ப பெயினாக தான் இருக்கும். அதுக்கப்புறமும் திருப்பி அதை கண்டினியூ பண்ணாதான் வரும், அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் பார்க்கும்போது இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, கரெக்டாக ஒரு ரைட்டான நமக்கு ஒரு கட்டில் சப்போர்ட் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அது நல்லாவே இருக்குன்ற மாதிரி நான் பார்த்தேன். ஓகேடா, சரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து. ஸோ எத்தனை நாளாக நம்ம இன்ஸ்டா வீடியோஸ் பார்த்துட்டு இருந்திருக்கீங்க? ரொம்ப நாளாக நான் டெய்லியுமே நான் பார்ப்பேன் மேம். ஒரு வீடியோ வரும்போதுமே நான் டெய்லியுமே பார்ப்பேன் மேம். வெரி குட், வெரி குட். ஆனால் நினச்சிங்களா இப்போ அங்கே நீங்கள் பார்க்குறது ஒரு மாதிரி இருக்குது, இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது டிஃப்ரெண்ட்? இல்லை மேம், அப்படியே சேமாக தான் இருந்துச்சு. அது என்ன இருக்குமோ அப்படி தான் இருந்துச்சு. அது சும்மா வீடியோஸ் பார்த்தாலே ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் தான் மேம் இருக்கும். ஏன்னா எல்லாருமே சரியாகுதுன்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ நான் எதுக்காக வீடியோ பண்ணுறேன்னா அதோட மோட்டிவாக மேடம் சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ யாராவது கேட்பாங்கல்ல, ஸோ சரியாகுதுன்னு அந்த பாசிட்டிவிட்டி கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஹோப். ஆமாம் மேம், நமக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரியும் போது இல்லை இங்கே வந்தால் சரியாகுதுன்னா அதுவே வந்து ஒரு இதுவாக தான் இருக்கும். அப்போ நமக்கு அது சரியாதான், கரெக்டான மெசேஜா கரெக்டாக சொல்லிட்டாங்க. எனக்கு இன்னொன்று முக்கியமான விஷயம், இப்போ உள்ள வந்தோடனே நீங்க சொன்ன விஷயம் என்னன்னா, முன்னாடி விட எனக்கு வந்து டாக்டர் ஐ ஃபீல் எனர்ஜெட்டிக். ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா தெளிவா இருக்கீங்க. ஸோ இங்க வந்ததுக்கு அப்புறம் உங்க ஹெல்த்ல வந்து ஒரு 3 விஷயம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னா அதுல டாப் 3 என்ன சொல்வீங்க? ஃபர்ஸ்ட் வந்து பாடி பெயின் இருந்துச்சு மேம். காலைல எழுந்திரிச்ச உடனே உடம்பு ஃபுல்லாவே வலிக்கும், அந்த பெயின் வந்து இல்லை. நெக்ஸ்ட் வந்து எனர்ஜியுமே நல்லா தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒரு திங்க் பண்றதே கொஞ்சம் கிளியரா தான் திங்க் பண்ற மாதிரி திங்க் பண்றீங்க. வெரி குட், வெரி குட். ஓகே, நம்ம பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தோணுது. நடுவுலலாம் வந்து நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி தான் தோணிட்டு இருந்துச்சு. ரொம்ப அது சொல்ல மாதிரி வயசான ஃபீல் தான் மேம் வந்துச்சு எனக்கு. வயசான ஃபீல் வந்து இதுவரை இது என்னப்பா உங்களுக்கு யூ போத் யூ கைஸ் ஆர் வெரி யங், அதெல்லாம் சொல்லவே கூடாது. பட் ஃபைன், நீங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு யங்கான ஃபீல். வெரி குட். வயசானவங்களை பார்க்கும்போதே நமக்கு என்ன இவங்கள மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. நமக்கு சின்ன வயசுன்ற ஃபீலே எனக்கு வரல. அப்புறம் இப்பதான் எனக்கு திருப்பி பழையபடி நான் ஒரு 20-21 வயசுல காலேஜ் போகும்போது எப்படி இருந்துச்சோ அப்பதான் இப்ப திருப்பி இப்படி இருக்கு. இளமை திரும்புது. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆக்சுவலி உங்களுக்கு அவ்வளோ ஏஜ் எல்லாம் இல்ல, ஆனாலுமே அந்த வயசான ஃபீல் இருந்ததுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க பாடிக்கு தேவையான விஷயங்கள் உங்க உடம்புக்கு கிடைக்கல. ஏன்னா நீங்க ஹெல்தியா தான் சாப்பிட்டீங்க, ஆனாலும் கட் இஷ்யூஸ் இருந்ததுனால அதை ப்ராப்பரா அப்சர்வ் ஆகலன்னு சொல்லுவேன். அண்ட் இன்னொரு விஷயம் மேடம், உங்களை பொறுத்த வரையும் நான் நோட் பண்ணேன்னா நிறைய பேர் வந்து ஃபீமேல்ஸ் இப்போ ஜெனரேஷன் ஃபேஸ் பண்றது இர்ரெகுலர் சைக்கிள்ஸ், பிசிஓடி, ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அதுக்கு எல்லாத்துக்கும் லாங் டேர்மா மெடிசன்ஸ் எடுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா நீங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் எத்தனை நாள்ல இருந்து எவ்வளவு ஷார்ட் ஸ்பேன்ல உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைச்சது? நான் வந்து ஒரு 45 days தான் மேம் நான் எடுத்துப்பேன். அதுவே நான் அதிகமாக தான் சொல்றேன். ஆமா 45 days தான் கரெக்டா. டிசம்பர்ல தான் நவம்பர் லாஸ்ட்ல வந்த ஒரு 25 அந்த மாதிரி வந்தேன். அந்த 10 daysலயே எனக்கு ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ் வந்துருச்சு. வெரி குட். அதுக்கப்புறம் வந்து நான் கரெக்டா ஃபாலோ பண்ணி அதோட நெக்ஸ்ட் 30 daysல எனக்கு செகண்ட் பீரியட்ஸே வந்துருச்சு. அதனால தான் எனக்கு ஒரு பெரிய லாஸ்ட் ஒரு 2 cycle to 3 cycle ரெகுலரா வந்துச்சு. இப்போ நீங்க உள்ள வந்தறீமே சொன்னீங்க மேடம் எனக்கு எண்ணி வச்ச மாதிரி டேட்ல வந்துச்சு. தட்ஸ் லைக் மிராக்கிள்ங்கறீங்க. அது வந்து உண்மையா சொன்னா அது நார்மல். ஆமா, அந்த நார்மலா நடக்க வேண்டிய விஷயமே உங்களுக்கு இவ்வளவு நாளா மிஸ் ஆயிருந்தது. சோ அத நம்ம சைக்கிளுக்கு கொண்டு வந்துட்டோம்னா எவ்ரிதிங் வில் கம் இன்டு தி லைன். நீங்க பயப்படாதீங்க. என்னன்னா இப்போ நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இதெல்லாம் லைஃப் லாங் இப்படியே தான் இருந்தாகணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதெல்லாம் இல்லவே இல்லை. அதுக்கு நம்ம ஒரு ஹெல்பிங் ஹேண்ட் எடுத்துட்டோம்னா கண்டிப்பா சப்போர்ட் பண்ண முடியும். இன்னொன்று வந்து என்னன்னா பீரியட்ஸ் இருக்கும்போது அந்த 3 நாள் நான் படுத்துட்டே தான் இருப்பேன். வலிக்கும், நல்லா பயங்கரமா பெயின் இருக்கும், டயர்டா இருக்கும், எழுந்திருக்கவே முடியாது. ஆனா இப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் நாளே அந்த வலியே இல்லை. ஆமா, அந்த ஃப்ளோவும் நார்மலா தான் இருந்துச்சு. ஓகேமா, அதுவே ஒரு பெரிய அப்ப வந்து நான் பண்றது கரெக்டா தான் பண்றேன் அப்படின்ற மாதிரி டிசிஷன் தான் அப்படி முடிவு எடுத்துட்டீங்க. இன்னொன்னுடா உங்களுக்கு கேட்கணும்னு நினைச்சேன், எத்தனை கப் காஃபி குடிப்பீங்க? நான் முன்னாடி கொஞ்சம் காலைல எழுந்திரிச்சோன்னே இது குடிச்சாதான் அந்த நாளே ஓடின மாதிரி அப்படின்னு இருக்கும். இப்ப அப்படிலாம் கிடையாது. அது இல்லாம இருக்க முடியும். சும்மா நானா அந்த ஒரு டெம்டேஷனுக்கு குடிக்கணும்னு நினைச்சு குடிக்கிறது தானே தவிர அது எனக்கு தோணல. தானாவே அது குடிக்கணும், சாயந்தரம் ஆனா குடிக்கணும் அப்படின்னு இருக்கும் முன்னாடி. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. வெரி குட். நம்ம அது குடிக்காம டைரக்டா நைட் சாப்பிட்டுக்கலாம். வெரி குட், வெரி குட்.
கிரேவிங் ஃபார் சுகர் ஃபுட் கிரேவிங் இருந்ததாடா, சுகர் கிரேவிங் விச் மீன்ஸ் ஒரு சாக்லேட் சாப்பிட்ட உடனே ஒரு ஸ்வீட் சாப்பிடணும் அப்படிங்கிற அது கிரேவிங்? முன்னாடிலாம் எனக்கு இருந்துச்சு மேம். இது நான் வந்து ரெகுலரா எடுக்கும்போது எனக்கு இப்ப அந்த மாதிரிலாம் இல்ல மேம். கரெக்டா அது வெரி குட். அப்ப எல்லா விஷயங்கள்லயும் மாற்றங்கள் தெரியுதுன்னா ட்ரீட்மெண்ட் ஒர்க் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோஃபார் நீங்க வந்து 4 செஷன்ஸ் தான் வந்திருக்கீங்க. 4 செஷன்ஸும் பாத்தீங்கன்னா பள்ளிக்கரணையில இருந்து வரீங்க. உங்களோட ட்ரீட்மெண்ட் வந்து 15 days ஒன்ஸ் தான் நம்ம பிளான் பண்ணோமே. நீங்க வந்து இப்போ ஓகே இதை வந்து ட்ரீட்மெண்ட் நீங்க இன்னும் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா எடுப்பீங்களா ஆக்சி பிளஸ்? எடுப்போம் மேம். கண்டிப்பா எடுப்போம். ஓவரால் வெல்னஸ்க்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. சோ நிறைய பேர் நினைக்கிறாங்க இன்ஸ்டாகிராம்ல சோஷியல் மீடியாலாம் பார்த்துட்டு இந்த காஸ்ட் வந்து ரொம்ப ஹையா இருக்குமா, இங்க ட்ரீட்மெண்ட்னா ரொம்ப செலிபிரிட்டிஸ் தான் எடுக்க முடியும், அந்த மித்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் நானே அப்படிதான் நினைச்சேன். அதிகமா தான் இருக்கும். சரி நம்ம ஃபர்ஸ்ட் போய் ஆனாலுமே வந்து சரியாகும்னு தோணுது. சரி காசும் இருக்கும், சரி ஃபர்ஸ்ட் நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னும் போது எனக்கு நார்மலா தான் மேம் இருந்துச்சு. நார்மலா நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் போனாலுமே அதே இதுதான் ஆகும். நம்ம டெஸ்ட் பண்றது, மெடிசின்ஸ் எல்லாமே அதே தான் ஆகும். சேம் தான் இங்கேயும் ஆகுது. டே 1ல இருந்து கன்சல்டேஷன் எதுவும் வாங்கிக்கல because I told you guys trusted me blindly. Very good. சீக்கிரம் நம்ம வந்து நல்ல பாசிட்டிவ் டெஸ்டிமோனியலோட ஒரு வீடியோ பண்றோம். and with respect to sir ஓட ஹெல்த், சார் நீங்க ஒரு அப்டேட் கொடுங்க சார். ஒரு 3 விஷயம் ஹெல்த்ல இம்ப்ரூவ்மென்ட் இருக்குன்னா என்ன சொல்வீங்க சார்? மேம் நான் வந்து ஃபுல்லா ஐடில ஒர்க் பண்ணதால உட்கார்ந்து ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப கஷ்டம். ஆனா வந்து இப்போ கொஞ்ச நாளா ஒரு லாஸ்ட் ஒரு 15 டேஸா 30 டேஸா வந்து என்னால திருப்பி வந்து ஒர்க் பண்ண முடியுது. வெரி குட். ஒர்க் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. வெரி குட். ஓகே. நடுவுல வந்து ரொம்ப தூக்கம் வரும், சாப்பிட்ட அப்புறம் தூக்கம் வரும். இப்போ அந்த அளவுக்கு இல்ல. முன்னாடி இப்ப கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. இப்போ ரொம்ப ஓகே மறுபடியும் எனர்ஜெட்டிக்கா ஃபீல் ஆக மாட்டேன். உண்மையிலே சாப்பிட்ட உடனே தூக்கம் மதியானம்ல தூக்கம். ஆனா இப்போ அப்படி கிடையாது. ஒரு நாள் ஃபுல்லாவே காலையில எழுந்திருச்சா அதுவும் நைட்டு தூங்கணும்னு நினைக்கிறப்பதான் அது தூங்குறோம். இன்னொன்னு கட் ஹெல்த் வித் ரெஸ்பெக்ட் டு சார் பாத்தீங்கன்னா அப்பப்ப வந்து உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் சொன்னீங்க. கட் ஹெல்த் இப்போ அதுல இம்ப்ரூவ்மென்ட் இருக்குங்களா? ஓகே மேம். வெரி குட். ரொம்பவே நல்லா இருக்கு. சூப்பர். ஆனா நீங்க ரெண்டு பேருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லணும். யூசுவலி என்னன்னா நான் ஒரு ப்ரோட்டோகால் கொடுத்தேன்னா சில பேர் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நீங்க இப்போ நான் கேட்ட வரையும் பாத்தீங்கன்னா ஒண்ணு விடாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுத்துட்டு இருக்கீங்க. அதனால தான் இந்த ரிசல்ட். ஸோ நான் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டா நான் தேங்க்ஸ் சொல்லிடணும். இதை அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் டெஸ்டிமோனியல் வந்து குட் நியூஸ் நம்ம பிளான் பண்ணலாம். ஓகே ஓகே மேம். ஆக்சி பிளஸ் இன் ஒன் வேர்ட்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் ரிலீஃப் தான் சொல்லுவேன். எல்லாத்துல இருந்து ரிலீஃப். எல்லாத்துல இருந்து ரிலீஃப். பெயின், அதுக்கப்புறம் நமக்கு ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி நமக்கு இருக்கு. ஸ்ட்ரெஸ் எப்படிங்க போச்சு? ஆமாம், நமக்கு உடம்பு சரியில்லைன்றதே ஒரு ஸ்ட்ரெஸ் தானே மேம். இந்த மாதிரி ஒன்று இருக்கு அப்படின்னு யாருமே சொல்லாத நெற்றி கண்ணை ஓபன் பண்ணிட்டு எல்லாருக்குமே பீரியட்ஸ் தான் கரெக்டாக வருது. அப்போ நமக்கு வரலன்றதே நமக்கு ஒரு இதுதானே மேம். நமக்கு அந்த மாதிரி இருக்கு. நம்மளால டெய்லியும் இப்போ ஒரு நாள் இப்போ அந்த நாள் கரெக்டாக வந்துச்சுன்னா நம்ம பிளான் பண்ண முடியும் இல்லை மேம். இப்போ ஒரு கோயிலுக்கு போகும்போதே கேட்குறாங்க இந்த மாதிரி நீ இன்னைக்கு வருவியான்னா அன்னைக்கு வருமா வராதானே நமக்கு தெரியல. அந்த பயத்திலே நம்ம அந்த ஒரு கோயிலுக்கு போகிறோம் வரோம் அந்த மாதிரி இருக்கு. இப்போ இதுனா தெரிஞ்சிருச்சு இன்னைக்கு தான் முடிஞ்சிரும் நம்ம போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி. அது ரிலீஃப் தான் மேம். ரிலீஃப். ஆக்சி பிளஸ்னா ரிலீஃப். எல்லாத்தையும் வெரி குட். தேங்க் யூ so much சார். நீங்க சொல்லணும்னா அது அந்த இங்கிலீஷ்ல அந்த வார்த்தை ஞாபகம் சரி என்ன வேணா சொல்லுங்க. அந்த இறந்தது திருப்பி எடுத்து வருவோம்னு சொல்லுவாங்கல்ல, bringing back life. renewable மாதிரி. சூப்பர். அது இதெல்லாம் நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். இதெல்லாம் நான் வந்து இதெல்லாம் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் முடிச்சிட்டதுக்கு அப்புறம் நம்ம ரினியூ பண்ண மாதிரி இருக்கும் மேம் பேக்கேஜ். சூப்பர் சூப்பர். தேங்க் யூ. பேக்கேஜ் ரினியூ பண்ணிடுவோம். அந்த மாதிரி தான் ஹெல்த் பேக்கேஜ் வெச்சுக்கலாமா? அந்த மாதிரி தான் renewal of life. ஓகே. இதெல்லாம் நான் ஏன் நோட் பண்ணிக்கிறேன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும்ங்கிறது வந்து எனக்கு பெரிய சந்தோஷம். இட்ஸ் லைக் நம்ம கரெக்டான ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ரிசல்ட் தான் நீங்க சொல்ற இது. சோ அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. சீக்கிரம் will come up with the good news. Okay ma'am. Thank you so much for trusting me. சோஷியல் மீடியா பார்த்து வந்த few clientsல யூசுவலி எங்களுக்கு நிறைய பேர் ரெஃபரன்ஸ்ல தான் வருவாங்க. நீங்க சோஷியல் மீடியா பார்த்து வந்தபோது அது வந்து இட்ஸ் ஹானர். நீங்க நிறைய பேருக்கு கொடுக்குற ட்ரஸ்ட் தான் இந்த வீடியோ. Thank you so much. Thank you. சொல்லுங்க இது இல்ல மேம் எங்களுக்கு சொல்ல ரெஃபர் பண்ணலாம் யாரும் இல்ல. சோஷியல் மீடியா மட்டும் பார்த்து தான் அந்த மாதிரி சொல்லும் போதே அந்த எல்லாரும் சொல்றது போது இத்தனை பேர் சொல்றாங்கல்ல மேம் பொய்யா இருக்காது அந்த மாதிரி தான். அதனால தான் நான் வீடியோ போடுறதே. இப்போ கேக்குறாங்க இந்த ப்ராப்ளம்க்கு இது சரியாகுமா? இப்போ சார் சில விஷயங்கள் சொன்னாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு ஒரு யாராவது பார்த்தாங்கன்னா அவங்க கண்ணில் இது பண்ணும்போது நான் சொல்றதை விட நீங்க சொன்னீங்கன்னா அது 1000 மடங்கான ஒரு நம்பிக்கை இல்லை. அதுதான் மெயின்லி. ஸோ இது வந்து கண்டிப்பா இப்போ உங்களுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்ம சீக்கிரம் நம்ம ஒரு கடவுளோட ஆசையோட பிளெஸிங்ஸோட நம்ம ஒரு குட் நியூஸோட. ஓகே. தேங்க்யூ.